ஸ்டாப்பர்ஸ் அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஜங்குக்கோட ஒன் ஷாட். ஸோ ஒன் ஷாட்டோட இன்ட்ரோ எதுவுமே இல்லாமல் ஒரு நியூ ட்ரை, கொஞ்சம் நியூவாக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஓகே, ட்ரை பண்ணலாம். ஐ திங்க் உங்களுக்கும் இந்த நியூ வே பிடிக்கும்னு நினச்சி போடுறேன். ஐ திங்க் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்திருக்கேன், உங்கள் டேஸ்ட் கூட தெரிலனா எப்படி கண்டிப்பாக பிடிக்கும் தான் நினைக்கிறேன். சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எந்த இன்ட்ரோவும் இல்லாமல் நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கு வைன் ரெடி ஆகிட்டுருக்கா, ரொம்ப டிப்டாப்பா, ஃபுல்லுமே பிளாக் சூட். அப்படியே கீழே இறங்கி வரா. காட்ஸ் ஹரியப், இன்றைக்கி 3 o'clock அப்பா கூட மீட்டிங் இருக்குது. ஸோ 2:55 அங்கே இருக்கணும். மிஷனுக்கு இன்னும் எத்தனை மணிக்கு போகணும்? அந்த டீட்டெயில். லீ எங்கே இருக்க? எஸ் மேம். மேம் ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சிருச்சு மேம். உங்ககிட்ட சொன்ன வேண்டியது தான். ஜஸ்ட்டு போயிட்டு பார்த்துட்டு பேசிட்டு மட்டும் வர வேண்டியதாக இருக்குது. தென் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே லீ. காட்ஸ், நீங்கள் தேர்டாக ஒரு மிஷன் சொன்னார்ல, அது என்னன்னு மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் அதுவும் இதுவும் போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க. டைம் ரொம்ப முக்கியம். புரியுதுல? அண்ட் அப்பாவை பார்க்கணும். தயவு செஞ்சு கொஞ்சம் டீசெண்டாக இருங்கடா. சொன்னதையும் செய்ய மாட்டானுங்க. டேய் கட் பண்ணிடுவோம் மேம். அத்தை சொல்லலை. குடிக்காமல் வந்து தொலைங்க. ஓகே மேம். லீ கார் எடுத்தேன் மேம். ஸோ போயிட்டு ஒயின் பை காரில் உட்கார்றா. முன்னாடி 10 கார் போகுது, பின்னாடி 10 கார் போகுது. சும்மா அப்படியே மாசாக போயிட்டுருக்கா. இப்போ கரெக்டாக ஒரு இடத்துல போய் தான் லீ நிறுத்துறான். அங்கே இருக்கானா? இல்லை பேசுகிறதா இல்லை போடுறதா? மேம் பேசதா ரெடியாக இருக்கான். போட்டுருன்னா போட்டுடலாம். ஓகே லீ போகலாம் அப்படி சொல்லிட்டு ஒயினும் உள்ளே போகிறான். உள்ளே போய் உட்காரா. அங்கே இருக்க ஆள் அப்படி பயப்படுறான். அப்படியே எழுந்துலாம் நின்று, மேம் இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது மேம். உங்களுக்கு இவ்வளோ மணி கொடுக்கணும்னு யாருமே எங்களுக்கு சொல்லலை. இப்போ தான் நேற்று தான் வந்து இப்படிலாம் சொன்னாங்க. நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது மேம். உட்காரியா? உட்கார் மேம். அது நாங்கள் சொன்ன மாதிரி 207 கொடுத்துட்றோம் மேம். லீ எவ்வளோ? மேம் 425 கேட்டுச்சுல? மேம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் எங்கள் பிஸ்னஸே லாஸில் போயிடும் மேம். இப்போது ஓகே. லீ மேம் கொடுத்துட்றோம் மேம். கொடுத்துட்றோம். ஓகே லீ, அது என்னென்னு பார்த்து கலெக்ட் பண்ணிக்கோ. அப்பாவை போய் மீட் பண்ணோம். ஓகே லீ, எல்லாத்தையும் முடிச்சுட்டு 3.20 minutes எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து ஹரியப். ஓகே மேம். அப்படி சொல்லிட்டு லீ அவங்க எல்லா ஒர்க்கும் பார்த்துட்ருக்கான். ஸோ சொன்ன டைமுக்கு கரெக்டாக லீ காருக்குள்ளே உட்காடுறான். ஸ்ட்ரைட்டாக போ மேன்ஷனுக்கு. ஓகே மேம். மேம் அப்பா ஆல்ரெடி சொல்லியிருந்தார்ல, இந்த மிஷன் இப்போ ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. ஸோ ட்ரை பண்ண நான் அப்பாட்ட பேசிக்கிறேன் லீ. ஓகே மேம், கண்டிப்பாக. லீ ஆமாம், என்னாச்சு? பாத்தியா? ஏதாவது போயிட்டுருக்கா? பார்த்தேன் மேம், போயிட்டு தான் இருக்கு. ஓ, யாராவது? தூக்கிடலாமா? மேம் அது ஏதோ நார்மலான பொண்ணு தான். சும்மா சார்கிட்ட ஃப்ரெட் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கு. மற்றபடி ரொம்ப இன்டென்ஷன்லாம் இல்லை. சாருமே கண்டுக்கல. எனக்கு பிடிக்கல. ஸோ பாருங்கள், வார்ன் பண்ணுங்கள். சரிப்பட்டு வரலன்னா முடிச்சிருங்க. புரியுதா லீ? புரியுது மேம், புரியுது. என்ன லீ சிரிப்பாக இருக்கா? இல்லை மேம், ஒன்றும் இல்லை. சாரி மேம். இல்லை பரவாயில்ல லீ. சீக்கிரம் போ. ஓகே மேம். ஆமாம், காட்ஸ்லாம் அங்கே வந்துட்டாங்களா? ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணது. அப்பா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்காரு? மேம் அப்பா வந்துட்டாராம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். குயிக்லி. ஸோ கொஞ்ச நேரத்துலையும் லீ அங்கே போயிடுவான். ஸோ வயனும் இப்போ மேன்ஷனுக்குள்ளே தான் போகிறா. வயனை பார்த்தோன்னையும் அவங்க அப்பா வந்து அப்படியே ஹக் பண்ணுறாரு. வயன்மா என்ன நீ சொன்ன நீ கேட்கவே மாட்டேன். லீ அதான் இங்கெல்லாம் இருக்கானுங்களா தடிமாடுங்க, இவனுங்க பார்த்துக்கிட்டோமே, நீ எதுக்கு எல்லா மிஷனும் போயிட்டுருக்க? இல்லைப்பா, அது நீங்கள் இல்லாதது ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த தடிமாடுங்களா சொன்னால் கேட்க மாட்டானுங்கப்பா, அதான் நானே. சரிம்மா, ஆல்ரெடி சொன்னது தானே, நீ ஏன் இன்னும்? பா நானா வேணான்னு சொல்கிறேன். நடக்கிறது தான் நடக்கும், எதுவும் பண்ண முடியாது. அப்பா எதுவும் மிஷன் ஒன்று ப்ராப்பராக போகல அப்படி இப்படின்னு சொன்னீங்க. யார்? என்னாச்சு? அது பெரிய கதைம்மா. நீ இன்னும் 2 நாளில் ஒன்று முடிச்சிடு. ரொம்ப தொந்தரவாக இருக்கான். ஆல்ரெடி 2 கண்ட்ரிலேருந்து இவனோட வாண்டட் லிஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்துருச்சு. இதுக்கு மீறியும் நம்ம போட்டு தள்ளாமல் இருந்தோன்னா
அதுக்கப்புறம் உனக்கே தெரியும்ல அப்பா ஒரு ஸ்கோர் கம்மியாகும்னு. 2 நாள் ஏன்ப்பா, நாளைக்கு முடிச்சிடலாம். லீ குயிக்கா, எனக்கு A to Z டீட்டெயில்ஸ் வேணும் வித்தின் 2 ஹார்ஸில். மேம் 2 ஹார்ஸ் லீ, 2 ஹார்ஸ் ஒன்லி. ஓகே மேம், இதோ பண்ணிடுறேன் மேம். அப்படி சொல்லிட்டு லீ அங்கேருந்து போயிருப்பான். பா அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போகிறீங்களா, ஹெல்த்லாம் பார்த்துக்குறீங்களா? அதுக்கு என்னம்மா, அதெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறேன். என்ன அப்பா கிட்ட பேசும்போது அப்படியே மாறுற, அங்கே போனோன்னே அப்படியே மாறுற. பா நீங்கள் மட்டும் மிஷனில் இருக்கும்போது எப்படி இருக்கீங்க நான் பார்த்தது இல்லையா? உங்களுக்கு எல்லாம் நீனு வேலை செஞ்சவ தானேப்பா. உங்களை பார்த்து எல்லாம் தெரிஞ்சு உங்கள் அளவுக்கு இல்லைனாலுமே ஏதோ ஓரளவுக்கு ட்ரை பண்ணுறப்பா. ஓரளவுக்குலாம் இல்லைம்மா, ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் ஜங்குக்கை பார்த்தேன். என்னப்பா சொன்னார்? எங்கம்மா, அவன்கிட்ட எவ்வளோ பேசிட்டேன். சீக்கிரம் கல்யாணம் பற்றி, உன்னை பற்றி பேச்சு எடுத்தாலே மாப்பிள்ளை கோவம் தான் வருது. தெரியுதுப்பா. சரி, நான் பார்த்துக்கிறேன். எங்கே போயிட போகிறான் பன்னி பையன் என்கிட்ட மாட்டாமல்? சரிம்மா, என்னென்னு பார்த்துக்கோ. அவர் சொன்ன மாதிரி பா, நான் பார்த்துக்கிறேன். அவன் என் பையன் தானே. சரிம்மா, நான் எதுவும் தலையிடல. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ஒயன் அங்கேருந்து கிளம்பியிருப்பா. ஸோ அடுத்த மிஷனுக்கு எல்லாமே பிளான் பார்த்துட்ருப்பா. லீ காஃபி. எஸ் மேம். 2 hours. ஓகே லீ, ரிப்போர்ட் எடுத்துவா. மேம் எஸ் மேம். ஓகே லீ, தேங்க்ஸ். இல்லை, நீங்கள் என்னை விட ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஏஜில் ஆனால் உன்னை மரியாதையை கொடுக்காம ட்ரீட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு. சேச்சே, அப்பா கூட இருக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேனோ அதே மாதிரி தான் மேம் உங்கள் கூட ஒர்க் பண்ணும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்படியே அப்பாவோட கம்பீரத்தை பார்க்குறேன். இன்னும் வேறு என்ன வேணும்? ஓகே லீ, மிஷன் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் 2 o'clock. ஓகே மேம், 2 o'clock எல்லாம் ரெடியாக இருங்க மிஷன்ஸ்க்கு எல்லாமே. டேய் இங்கே வாங்க. எஸ் மேம். உனக்கு இந்த சைடு, நீ 3rd cornerல தான் இருக்கணும். டேய் நீ 4th, நீ 7th, நீ 2ம் 3ம் மெயின்டைன் பண்ணிக்கோ. லீ ஸ்ட்ரைட் அட்டாக். நான் டேரெக்டாக வந்துடுறேன். மேம் இல்லை, நான் டேரெக்டாக வந்துடுறேன். ஓகே மேம். அப்படி சொல்லிட்டு எல்லா பிளானும் பண்ணிவிட்டு அப்படியே ஒயன் படுத்து தூங்கிடுறா. ஸோ கொஞ்ச நேரத்துலையும் அந்த மிஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இங்கேருந்து கார் எடுத்து போகிறாங்க. அதே தான், முன்னாடி 10 கார் பின்னாடி 10 கார்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே ஆல் ரெடியாக இருக்காங்க. இப்போ அந்த மேனை போட்டு மட்டும் தான் தள்ளணும். ஸோ அதனால் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா இன்னும் அடிஷ்னலாக கொஞ்சம் பேர் இருக்காங்க. லீ யார்? மேம் மேபி ஜங்குக் சார் டீம். ஜங்குக் டீமா? எப் அவன் இருக்கான். லீ ஆர் யூ சீரியஸ்? ஜங்குக் இதில் இன்வால்வ் ஆயிருக்கானா? ஜங்குக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து போயிருக்கா? சொல்லு லீ. ஆமாம் மேம், ஆக்சுவலாக இது லாஸ்ட் நேரத்தில் தான் எங்களுக்கே தெரிய வந்தது. ஃபஸ்ட்டே தெரிஞ்சு தான். ஷட் அப் லீ. சரி ஓகே, எல்லோரும் பேக்கப் வர சொல்லுங்கள். சீக்கிரம். ஓகே மேம். டே ஓவர் கேட்குதா? ஓவர். எல்லாம் பேக்கில் வாங்க. ஓவர் சார். ஆல்மோஸ்ட் ஓவர். பேக்கில் வாங்க. ஓகே, வச்சவங்க பார்த்துக்கிட்டோம். அவனுக்கு ரெடிக்ஸ் போட்டோம், இல்லைனா அவன் காண்டாயிடுவான். ஓகே, நம்ம போயிடலாம். ஓகே. ஓஎன். ஹலோ ஜிமினா, எப்படி இருக்கீங்க? என்ன ஓ மிஷனும் இங்கேயா? இல்லை, நான் இதெல்லாம் பண்ணுறதே இல்லையே, எப்பயும் விட்டுட்டேனே. சொன்னாங்க. என்ன உன் மிஷின் ஃபஸ்ட்டே வந்துடுச்சா? ஜங்கு பார்த்தனியோ பேக்கில் போறியா என்ன? நான் கம்முன்னு இருங்க, அவன்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. அவன் டார்கெட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன கோவப்படும். ஓகே ஷூட். ஃபைனலாக முடிஞ்சிடுச்சா உங்கள் டார்கெட்? ஆல் தி பெஸ்ட். நான் வரேண்ணா. இரு, அவங்ககிட்ட பேசிட்டு போ. ஐயோ பார்த்தானா அவ்வளோதான். ஜிமின், அவகிட்ட என்னடா உனக்கு பேச்சு? ஷோ பார்த்துட்டான். ஹாய் ஜங்குக், எப்படி இருக்க? என்ன ஆக்சுவலாக இந்த சைடு பபிள் டீ நல்லா கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால குடிக்கலான்னு வந்தோம். இங்கே ஓ கன் ஷூட் வேறு கிடைச்சி ஏதோ மிஷனா? ஓ ஓகே ஓகே ஜங்குக். ரொம்ப கேவலமாக நடிக்காதடி. என்ன உனக்கும் மிஷனா? உங்கள் அப்பா சொல்லி அமிச்சானா? எங்கள் அப்பன் ஜியோனும் சொல்லி அமிச்சான், மிஷன் இருக்குது போட்டு தள்ளிட்டு வா. ஆல்ரெடி 2 கண்ட்ரிலேருந்து ஃபோட்டோ வந்தது வாண்டட்னு.
ஸோ அதான் முடிக்கலான்னு வந்தேன். ஓ, நீ லேட்டாக வந்தியா இல்லை நான் சீக்கிரமாக வந்துட்டேனா? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆஹா, இங்கே பபிள் உண்மையே சொல்லுடி. நான் இங்கே என்ன ஜோக் பண்ணிகிட்டு இருக்கேனா? எனக்கு டைம் இல்லை. உண்மையே சொல்லு, நீ சீக்கிரமாக வந்தியா இல்லை நான் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேனா? எனக்கு அதுக்கு மட்டும் ஆன்சர் வேணும். மரியாதை மட்டும் சொல்லு. நீ தான் சீக்கிரமாக வந்த அப்படி தானே? லீ. எஸ் மேம். யூ லீ மேம் இல்லை ஒயன்மா. ஆமாம் ஆமாம் ஒயன்மா. என்ன புதுசா? இப்போல்லாம் மிஷின்லாம் விட்டுட்டேன் ஜங்கோக். சும்மா பபிள் டீக்காக என் பாதுகாப்புக்காக இத்தனை பேர் என் கூட வராங்க. யார் உனக்கு பாதுகாப்பா இத்தனை பேரா? சரிடி, உங்கள் அப்பா 2 நாள் முன்னாடி பார்த்தான், மேஷ் பற்றி பேசினான், பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஏன் ஜங்கோக் என்னாச்சு? எனக்கு தெரியும்லடா. உனக்கு என்னதான் கையிடுறி விட. நான் எப்பயோ சொல்லிட்டேன் இது வேணான்னு. திருப்பி நீ பிடிச்சி வச்சுட்டு இருந்தேண்ணா நான் என்ன பண்ணுறது? இல்லை ஜங்கோ, எப்பயும் விட்டுட்டேன் தெரியுமா அதெல்லாம். நான் எப்படி நீ சொல்லி விடாமல் இருப்பேன்? இங்கே பாரு, எல்லோரும் பார்க்குறாங்கள, இதெல்லாம் பண்ணாத. அதான் அப்பாவே வந்து பேசியிருக்கார்ல. இது தள்ளுடி போய் சொல்லாத. நீ தானே ஃபஸ்ட்டு வந்த, மிஷினை முடிக்க வேண்டியதானே. என்ன விட்டு கொடுக்குறியா? நீ விட்டு கொடுத்து நான் வாங்கணுமா? இரு பா, மிஷன் நான் முடியல ஆஸ் யூஷுவல் வாங்கி முடிச்சிட்டா. அவளுக்கு கிரெடிட்ஸ் போட்டோம் மாஃபியாவில். ஏய் சங்கோக், என்ன நான் எங்கே முடித்தேன்? என் சங்கோக் தான் முடித்தான். என் அழகு அவன் தான் எல்லாமே பண்ணான். நீ என்ன ஏதோ பேசிகிட்டு இருக்க? எதுக்குடி சீன் க்ரியேட் பண்ணுற? அதான் நான் அதை சொல்லிட்டேன்ல, இது நீ முடிய வேண்டியது தான். விட்டு கொடுத்தலாம் நீ எதுவும் தேவையில்ல. கையெடு. சங்கோக், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிருக்க? எப்போ ஜெமன் கிளம்பலாம். காட்ஸ் குயிக். ஷோ லீ. எஸ் மேம். ஓ சங்கு. வயன்மா என்னம்மா முடிச்சிட்டோம். பபிள் டீ தானே வாங்கிடலாம். என்ன லீவ் பண்ணுறது? ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும்ல, காரில் வரும்போது தெரிஞ்சதில்ல. ஷோ வெயிட்மே பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியா? எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது லீ. மேம் அப்படி இல்லை மேம், அது போலி. ஜங்கோக் 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 இருடா இரு. என்னடா பிரச்சனை? எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? ஆக்சுவலாக நீ தான் ஃபர்ஸ்ட் வந்த, நான் பபிள் டீ வாங்க வந்தேன்டா. இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை தெரியுமா? பபிள் டீயா? எனக்கும் வாங்கி கொடு. இங்கே பபிள் டீ கிடைக்குது, நானும் பார்க்குறேன். போகலாம் வாயன் வா. ஷோ ஓகே லீ கடை. பபிள் டீ குடிக்க முன்னாடி 10 கார் பின்னாடி 10 கார். அப்படியா வாயன்? இல்லை ஜங்கோ, ஏன் சேஃப்டிக்காக. உனக்கு சேஃப்டியாடி? உனக்கு சேஃப்டியா? 10 பேர் முன்னாடி வந்தீங்கனாலும் அசால்ட்டாக தூக்கிட மாட்டேன். தூக்க மாட்டியா? கஷ்டம். நான் என்ன கேட்கல, 10 பேர் சொன்னேன். கஷ்டம் ரொம்ப. சரி பபிள் டீ வாங்கித்தா, பார்க்கலாம். பைக் எடுத்துருந்தியா? ஓகே. சங்கோக், பபிள் டீ மட்டும் போதாதுல்ல, அப்படியே கொஞ்சம் ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்கும்ல. ஏன் நெக்ஸ்ட் மிஷன்லாம் இல்லையா உனக்கு? என்ன புதுசாக லவ்ஸ் கேட்குதா? லவ் பண்ணலாம் டைம் இல்லடி உனக்கு. அடி தானே பேபிகள். சங்குக் கொஞ்சம் பிஸி. நீ வேணா வேறு பையனை ட்ரை பண்ணுறியாடி? செத்துருவேண்டா. நல்லா இருக்கு டைலாக். ஆனால் என்ன ஜங்குக் கேட்கும் போது ரொம்ப கிரிஞ்சாக இருக்கு. ஓகே பேபிகள், பபிள் டீ எங்கே எனக்கு தெரியலையே, நீ காட்டேன். ஓகே. ஸோ ஒரு நிமிஷம் லீ,
பவர் டீ இங்கே நியர்மி எங்கன்னா இருந்தா குயிக் அட்ரஸ் பண்ணுங்கள் மேம். லெஃப்ட் சைட். ஜங்குக் லெஃப்ட் சைட். யார்? உன்னோட பிஏ லீயா? ஏண்டி லீ லீ லீன்னு கத்திக்கினே இருக்கியேடி 24 மணி நேரமும், போர் அடிக்காதா? சீச்சி, நான் ஏன் கத்துறேன்? நான்லாம் அதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஜங்குக். நீனும் நினச்சிட்ருக்கியா நான் ஃபீல்டில் இருக்கேன்னு? ஐயோ அதெல்லாம் விட்டுட்டேன்டா, உனக்கே தெரியலையா? தெரியுது, இன்னும் விடாமல் பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கேன்னு. என்ன பண்ணுறது? ஆனால் ஒன்றுடி, எங்கள் அப்பா என்ன நம்புகிறானோ இல்லையோ ஒன்று ரொம்ப நல்லா நம்புகிறான். எதுவாக இருந்தாலும் ஒயின்கிட்ட கேளுப்பா நான் என்ன போ. அப்படியாடி? சேச்சி நீ ஆம்பளை சிங்கம்டா. ஒன்றெல்லாம் யாராச்சும் இப்போ சொல்லுவாங்களா? சரி நிற்கலாம் எச்ச பண்ணிட்டுருக்காத. பிடிக்கும்னு சொல்லுவேன், அதனால தான் தந்தேன். எப்போ சொல்லுவேன்? எப்பவுமே சொன்னதில்லை. மேபி உன் ட்ரீம்ஸில் சொல்லியிருக்கலாம். என்ன பண்ணுறது, ஐயா கொஞ்சம் ஹேண்ட்ஸம். மேபி உன்ன மாதிரி மொக்க ஃபிகர் ட்ரீம்லலாம் வர வாய்ப்பு இருக்குல்ல. கரெக்ட், மொக்க ஃபிகர் ட்ரீம்லலாம் ஐயா எப்பயுமே இருக்கீங்க, நேரில் இருக்கவே மாட்டீங்களே. அதுக்கு ஃபிகரும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பபிள் டீ எங்கடி? அந்த கார்னர். ஓ இங்கே இருக்கு கடை. அங்கே என்ன பண்ணுறீங்க? ஓ கப்பு தேட வந்தியோ? ஓகே கப்பு கிடச்சிடுச்சா? ஜங்குக் சாரி, அப்போ தான் மிஷின் இருக்குன்னு அது சொன்னார். ஆக்சுவலாக நான் லீ அங்கிள் கூட சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தேன். நான் எந்த வேலையும் எடுத்து பண்ணலை. உண்மை அதான் ஜங்குக், நம்பு. நான் என்ன சொல்கிறது, நான் ஜஸ்ட் வேடிக்கை பார்க்க தான் வந்தேன். யார் நீ? வேடிக்கை பார்க்க வந்தியா? சரி நல்லா இருக்கு. இன்னும் நிறைய கதை சொல்ல கேட்குறேன். பபிள் டீ 1 2? ஜங்குக்கு 2 பிடிக்கும், ஸோ 2. நான் எனக்கு கேட்கல, உனக்கு கேட்டேன். எனக்கு வேணும்னா எனக்கே ஆர்டர் பண்ணிக்க தெரியும். நீ வந்து எந்த கிரிஞ்ச வேலையும் பார்க்க வேணாம், சரியா? புரியுதா? சரி, எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன்? இல்லை, நீ 2 ஆர்டர் பண்ணுவ, அப்புறம் 2மே முழுசாக குடிக்க முடியலன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பாதி வைப்பேன். என்னால் ஒன்று முழுசாக குடிக்க முடியாது, அந்த பாதி நான் குடிச்சிக்கிறேன். சரிடி 2. ஸோ அவனும் கொஞ்ச நேரம் கழித்து பில்லு கொடுக்குறான். சங்கோ இரு நானே பே பண்ணிக்கிறேன் பேபி கேர்ள். ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்? பே பண்ணுறதில்ல. இது கூட நான் ஃபஸ்ட்டு வரக்கூடாதா? ஜங்குக்கு என்ன பேசுகிற நீ? நீயே பே பண்ணு. இங்கே பாரு, யார் ஃபஸ்ட்டு இருக்கா, லீடிங்கில் இருக்கா? ஆக்சுவலாக நான் இல்லவே இல்லை ஃபீல்டில். நீ என்னையே சொல்லிட்டுருக்க? நான் என்னையுமே இல்லையேடா. நான் எப்படி ஃபர்ஸ்ட்டெலாம் நீ சொல்லிகிட்டு இருக்க? என்ன நீ எதை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம் நீ இல்லை, உனக்கு பதிலாக உங்கள் அப்பா இருக்கானே. உங்கள் அப்பா தான் எந்த மிஷினுக்கும் வரமாட்டான், ஆனால் அவனே எல்லா மிஷினும் கம்ப்ளீட் பண்ணுறான். எப்படி லீயா முடிகிறான்? லீ அவ்வளோ அடியா? சரி விடு. நேற்று கூட ஏதோ பிஸ்னஸ் மேனோட கிளைண்ட்டு அதை பார்த்து எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோடி வாங்கினேன்? 475. சங்கோக் இல்லை அது முடிச்சல. நான் இல்லை, லீ அங்கிளா? இப்போ தான் அங்கிள்லாம் வருது, அதுக்கு முன்னாடி லீன்னு கத்திகிட்டே இருந்தேன். சங்குக் லீ அங்கிள் தான் சொல்லுவேன். உன் காலில் சரியாகவே இல்லை. அடியா? சரி நம்பிட்டேன். நம்ம குடி. சரி பைக் ஏன் வாங்கியிருக்க? ஒரு வாரத்தை கூட சொல்லலை, ஒரு ரவுண்ட் கூட கூட்டிகிட்டு போகல. உன்ன மாதிரி இல்லை தெரியுமா நீ? நீ கூட தான் முன்ன மாதிரி இல்லை. நிறைய மிஷின் முடிக்கிற, ஒரு மெசேஜ் ஆச்சு பண்ணலாம்ல இன்றைக்கி இது முடித்தானே. பார்த்துருடி, அப்பப்போ ஒரு மாதிரி தோணும். பார்த்து சேஃபாரு, சரியா? நீ இருந்துப்ப. சங்குக் போதும். என்னடி
அக்கறையாக சொன்னால் கூட எப்படி கோவப்படுற? நீ அக்கறையாக சொல்ல, என்னை திட்ட மாதிரி தான் சொல்கிற, அது எனக்கே தெரியுது. சரி சரி, என்ன அவ்வளோ அப்படியே இப்படி இருப்பியே மா? பபிள் டீ யாராவது எந்த அவுட்ஃபிட்டில் வருவாங்களா? அப்படியா? இல்லை ஜங்குக், சும்மா இந்த அவுட்ஃபிட்டை ஒரு மாதிரி கப்பிள் கோல்ட் பண்ணலாம் அவங்க கூட நினச்சேன். ஏன் கூடயா? சரி சரி. எப்படி நான் பபிள் டீ இங்கே குடிக்க வருவேன்னு உனக்கு தெரியுமா? என்ன மாதிரியே உனக்கும் தெரியும் போல். ஓகே ஓகே, மேபி அதனால ஆமாம் நீ ட்ரெஸ் பண்ணிடலாம். கரெக்டு தான், நான் தான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். இப்போ கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். ஜங்குக் அது இல்லை ஜங்குக், அது குடி பபிள் டீ தானே, குடி. எனக்கு போதும், இதுக்கு மேலே வேணாம், குடி. இல்லை என்ன இல்லை வந்து போயின்னு என்னடி, என்ன கதை உன் கதை? ஏதாவது சொன்னால் தானே தெரியும். ஓ லீ அப்படின்னு கற்று. ஜங்கோ என்ன நீ உன்னதே சொல்லிருக்க? பாவம் இல்லையா? ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு தான். என்ன கூட தான் ஏறுது. நான் கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்கேன். நீ மூட்டுருடி, எனக்கு வேணாவா? உண்மையாவா? ஆமாம் வேணாம். இதை வச்சு தானே என்னை ஏமாத்துற? இந்த லிப்ஸை வச்சு தானே என்னை ஏமாத்துற? இந்த லிப்ஸ்லேருந்து போய் என்னை சமாதானப்படுத்தும், என்னென்னமோ பண்ணுவோம் இந்த லிப்ஸ். என்ன இந்த டைம் கொஞ்சம் உஷாராக இருக்கேன் நான். என்ன பார்த்துக்கிறேன், எனக்கு வேணாம். வேணாண்டி, ஃபஸ்ட்டு மூடாத. சரி, மாஸ்கே போட்டு மூடுற, அப்படியே சும்மா கேஷுவலாக நான் பார்க்கணும்ல, வியூ தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? என்ன அப்புறம் வேற எங்கே மிஷினு? இல்லை ஜங்கோ, மிஷின்லாம் இல்லை ஜங்கோ. இன்னும் காது குத்து, என்ன குத்துறியோ குத்து. உன் வாயும் உருட்டு, இந்த லிப்ஸ்லேருந்து வர உருட்டெல்லாம் நான் கேட்டுட்ருக்கேன். அப்படி தானே? அப்பத்துலேருந்து அப்படி தானே நான் கேட்டுட்ருப்பேன். இது என்ன எனக்கு புது சாடி? இல்லைல்ல, ரொம்ப பழைய விஷயம் தானே இப்போ வரைக்கும் நான் கேட்டுட்ருக்கிறது. ஜங்கோ என்ன பழைய விஷயந்தான் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிட்டுருக்கா? அப்படிலாம் இல்லையே ஜங்கோ. அப்படி தான்டி, யார் சொன்னா அப்படிலாம் இல்லைன்னு? அப்படி தான் இவ்வளோ நாளாக நான் ஏமாந்துட்டுருக்கேன். என்ன ஏமாந்த என்கிட்ட? ஐயோ, நீ இது கால் பண்ணுறாரு. ஜங்கு இரு, பேசு. ஏதோ மிஷின் வந்துடும், அதான் உன்னோட பிஏ. இல்லை அங்கிள் சும்மா தான் கால் பண்ணியிருப்பார். ஹலோ அங்கிள். மேம் அங்கிள் ஒயன் மேம். ஒயன்மா நெக்ஸ்ட் மிஷினுக்கு அப்ரூவல் வந்திருக்கு, மூவ் பண்ணணும் இன்னும் 32 மினிட்ஸில் அப்படின்னு சொன்னாங்க. ஒயன்மா ஸ்பீக்கர்லலாம் இல்லைல்ல ஒயன்மா? ஸ்பீக்கரில் தான் இருக்குது. 32 மினிட்ஸில் நெக்ஸ்ட் மிஷன் நீங்கள் ஆசைப்பட்டீங்களே, அந்த இந்தியன் வெரைட்டி ஃபுட்ஸ் கிடச்சிருச்சு மேம், கிடச்சிருச்சு ஒயன்மா. நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்றலாம். ஓ அப்படியா, கிடச்சிருச்சா? சூப்பர். இப்போவே நான் வந்துடுறேன் சரிங்களா? வைக்கிறேன். நான் இன்னும் இல்லை, என்னால் இப்போது வர முடியாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அந்த வெரைட்டி ரைஸ் சாப்பிட்லாம். இப்போது நீங்களே போய் சாப்பிட்டு வந்துடுங்களேன். சரிங்க வாயின்மா, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஓகே அங்கிள், பாய் அங்கிள். பாய்மா பாய். அப்புறம் நீங்கள் மாப்பிள்ளை கூட சந்தோஷமாக இருங்க. சரிங்க அங்கிள், பாய். பார்த்துக்கோ. இந்தியன் ஃபுட் வெரைட்டி ரைஸ் சாப்பிட்ருக்கியா நீ? சரி. ஹலோ ஜமன், இன்னும் 20 மினிட்ஸில் அங்கே போய்டு, சரியா? 34 மினிட்ஸ் தானே நீ சொன்ன? சரி, 20 மினிட்ஸ்டா, புரியுதா? நான் சவுண்ட் கேட்கணும், கன் சவுண்ட். ஸோ என்னைக்கு இங்கே வரணும் சவுண்ட், புரியுதுல? கால்லே இருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட். சூப்பர், இப்படி தான் இருக்கணும். சூப்பர். என்ன இழிச்சிட்டே இருக்க? மாட்டிக்கிட்டியா? இல்லையே, அழகாக இருக்காடா.
இவ்வளோ அஞ்சமாக இருக்கு. ம் சரி சொல்லு. 34 மினிட்ஸில் போயிடுவாங்களா? சாப்பிட தானே போகிறாங்க அவங்க. அவங்க எங்கே போகிறாங்க? என்ன டைப் பண்ணுற? என்னை விட்டு சாப்பிடாதீங்க, பார்சல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். அப்படியா காட்டு? ஐயோ இதோ ஐயோ ஃபோன் வேற ஆஃப் ஆயிடுச்சு. ஆமாம் உனக்கு ஆஃப் தானே ஆகும். கரெக்டாக தான் ஆகும் உனக்கு. என்ன பண்ணுறது, உனக்கு கரெக்டாக ஆஃப் ஆகிடும். ஏன்னா அப்படி தானே இருக்குது சுச்சுவேஷன், ஆஃப் ஆகிற மாதிரி. என்னடி என்ன உளரலான்னு பார்த்துட்டு சீக்கிரம் சொல்லு. ஏதாவது யோசிப்பியே சொல்லு. சங்கோ கால் வருது. யாரு? லீயா? இல்லை அங்கிள். பேஸ். ஹலோ அங்கிள். அம்மா இன்னைக்கு மிஷின் சொன்னாங்களே, இங்கே நாங்கள் ஸ்பாட்லையா இருக்க? ஜங்கு கூட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து கூட முடிச்சிருங்க. ஓகே அங்கிள். ஃபோனை விடு. வா, அதான் என்னை அமிச்சிங்களே, இதுக்கப்புறம் என்ன அவகிட்ட வேற நொட்டுறது? அவகிட்ட சொல்லாமல் இருக்க முடியாதோ? டேய், ஃப்யூச்சரில் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னடா இது எனிமி மாதிரி பார்த்துட்ருக்க? யார் நம்புவேன்? நீ முடிச்சானே அவன் முடிச்சானே, 2 பேரும் ஒன்று தான். பா, நான் முடிச்சா வேற அவன் முடிச்சா வேற, ரெண்டும் ஒன்றுலாம் கிடையாது. அது அவங்க ஆளுங்க, இது சரியா? சும்மா அதான் பசங்க போயிட்டாங்கப்பா, முடிச்சிடுவாங்க. இல்லைடா, எப்பயோ ஸ்பாட்டில் லீவ் இருக்கானாமே, இப்போதான் மெசேஜ் வந்தது. அதான் அவனும் அங்கே இருக்கான்னு நினச்சிட்டேன். நீயும் அங்கே தான் இருக்கியா? சரி 2 பேரும் முடிச்சிருங்க. சரியா, வைக்கிறேன். ஸ்பாட்டில் லீவ் இருக்கானா? ஓ சரி வைப்பா. ஜமீன் மயிராண்டி இன்னும் என்ன பண்ணுறான்னு தெரியலையே. டே ஜமீன் எங்கடா இருக்க? டே மச்சான் போயிட்டே இருக்குவோண்டா, முடிச்சிடலாம்டா. நீ முடி. எப்பயும் அங்கே லீவ் வந்து இருக்கானா, அவன் முடிச்சு வைப்பான். போயிட்டு நீ அதை வாரிட்டு வரியா? வாரிட்டு வா. அதுக்கு தான் நீ எல்லாம் லாக்கி. வாரிட்டு வா. டேய் அவன் என்னடா காலில் அப்படியே ரக்கடி பறந்துட்டுருக்கான். சை லூசு பையன்டா அவன். ஆனால் அங்கிள் தான், ஆனால் நல்லா பார்க்குறான்லடா, எக்ஸ்பீரியன்ஸு. சரி மச்சான், உன் ஆள் கூட இருக்க, பொறுமையாக வா. அவன் முடிச்சானா நான் முடிச்சானே, 2 பேரும் சம்மந்தி வீட்டுக்காருங்க. உன் ஆள்கிட்டையும் முடிச்சான நீ முடிச்சான, ஆக முதல்ல கிரெடிஸ் ஒன்று தான். பாய் டே மச்சான். டேய் என்னடா மயிறு? பாய்டா. என் ஆள் வேற இருக்கா. என் ஆளை வேற பார்க்க போகணும். நீ வேற ஏன்டா கடுப்பேற்றிட்டு இருக்க? ஷோ கடவுளே. டேய் மச்சான், தேவலாம் ஈகோலாம் பார்த்துட்ருக்காத. அதான் லீவ் முடிக்கலாம், முடிச்சிடு. டேய் அங்கே நீ முடிக்கிற எனக்கு தெரியாது. புரியுதா? சரிடா கத்தாத. நானே முடிச்சிடுறேன். சரியா? ஷோ லீ எதுக்கு இப்போ அவ்வளோ சீக்கிரம் போனாருன்னு தெரியலையே. ஹலோ லீ, குவிட் பண்ணிட்டு வந்துடுங்க. சீக்கிரம் ட்ராப். ஜிமினா நான் போயிட்டு முடிக்கிட்டோம். என்ன அகைன் விட்டு கொடுக்குறியா? அதான் பண்ணுறியா? லீ வந்துட்டாரா என்ன? அவங்க தான் வெரைட்டி ரைஸ் வாங்க போனாங்களே, மறந்துட்டியா சங்கோ? மறகலடி, எதையும் மறகலை இப்போ வரையும். நீயும் வெட்டுற மாதிரி இல்லை, கரெக்டாக பண்ணிகிட்டே தானே இருக்க. அது எப்படி? எங்கள் அப்பா உன்னை அனுப்புகிறான், உன்கிட்ட வேறு அதை சொல்கிறான். இப்போ இதுக்கு என்கிட்ட சொல்லணும்? இதுலேருந்தே தெரிய வேணாவா என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க உன்னாலன்னு? அது உனக்கு புரியுதா புரிய மாட்டேங்குதா எனக்கு தெரிய மாட்டேங்குதுரி. ஆனால் ஒன்று செம்ம கடுப்பாரு, அது மட்டும் நல்லா புரியுது, அவ்வளோதான். ரொம்ப கடுப்பேத்துற, அது மட்டும் என்னால் மாற்றியே முடியல. ஆனால் என்ன பண்ணுறது, உனக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அது மாதிரி சுச்சுவேஷனில் என்னை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. என்னால் அப்படி அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு தான் ஒன்று பிடிக்காதுல்ல. அப்படி தானே வேன் ஜங்கோ? என்ன நீ பேசுகிற? நீ எதுக்காகவும் யாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். ஐ லவ் யூடா, நீ எதுவுமே பண்ண வேண்டாம். நான் அதெல்லாம் விட்டுட்டேன். நீ எப்போ நம்புவ? நீ ஏன் இன்னும் நம்ப மாட்டுற?
ஐ லவ் யூ ஜங்குக். ஜங்குக் ஐ லவ் யூ. ஜங்குக் ஜங்குக். எனக்கு வேணாண்டி, வேணாம். டென்ஷன் தான் ஆகுது ஒரு டைமும் உங்ககிட்ட கேவலமாக தோற்று போகிறத பார்த்தா. ஜங்குக் யார் தோற்று போட்டா? சொல்லு, யார் தோற்று போனா? போன மிஷின் கூட ஜியோன் மிஷின் தான் நல்லா பண்ணுச்சு. பார்த்தல. ஆனால் அது எதுவுமே நான் பண்ணலையே. உங்கள் அப்பா பண்ணதை எனக்கு கொடுத்துட்டான். எதுக்கு கொடுக்குறான்? ஏண்டி வழத்தை நாமளாவே விட மாட்டிங்களா? நீயும் உங்கள் அப்பனும் அப்படியே நோண்டி நொங்கிட்டே இருப்பீங்களா? அதையே நக்கிட்டே இருப்பீங்களா? ஷோ ஏப்பா, ஒரு விஷயம்னா அது நாமளாக அங்கே போய் முடிக்க தெரியாதா? அப்படியே டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்கெட்செல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக முடிப்பீங்களா? அதில் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு நினைப்பா உங்களுக்கு? இல்லை ஜங்குக், அது அது நான் இல்லை, அது நான் சொன்னல, கட்டுப்பாகுதுடி, ரொம்ப டென்ஷன் ஆகுது. கெஸ்ட் ஹவுஸ் போகலாமா? சரி ஓகே, அதுக்கு தானா? ஆமாம், கடுப்பாரு, போகலாமா? ஓகே. ஆனால் லவ் மட்டும் சொல்கிறாதடா. அதான் சொல்கிறேனே, எனக்கு உண்மை லவ்வே இல்லைன்னு. அப்போ இதெல்லாம் எப்படிடா வரும் தெரில. உணவும் வரும், என்னவோ வரும், அவ்வளோதான். வா. என்ன வாய்ஸ்லாம் மாறுது? மேபி மாறலாம். வா. சரி. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் போயிடுறாங்க. ஏண்டி இப்படி பண்ணுறங்க? ஜங்குக் 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 இரு அம்சம். ஓகே ஓகே, பாரு, நான் எதுவுமே பண்ணுறதில்ல. தெரியும் நீ தான் எல்லாமே பண்ணுறேன்னு. இருந்தாலுமே உன் கூட தூத்து போகிறது நினச்சா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் உன்னோட சொல்கிறேன். புரியுதா? ஆனால் ஜங்குக் ஜங்குக் அம்ஷாரா, நிமிஷம் நான் பேசணும் உன்கிட்ட. பேசணும். பேசு, என்ன பேசணும் சொல்லி பேசு. அப்படி நீ பேசு, நான் அப்படி நான் வேலை பார்க்குறேன். ஜங்குக் அது இல்லை, சொல்கிறேன், என்ன பேசணும்? நெக்ஸ்ட் மிஷின் எப்போவா? அதெல்லாம் ஜங்குக் இல்லை, எப்போ மாதிரி தெரில, இப்போதைக்கு ஐடியா இல்லை. இன்னும் எவ்வளோ நாள் எப்படி போகும்? ஐ லவ் யூடா. ஏன்டா அவனுக்கு புரிய மாட்டேங்குது? உன்கிட்ட கெஞ்சிட்டே சுற்றிட்டே இருக்கு, நான் அப்படி பண்ணிகிட்ருக்கியா? எப்போ பார்த்தாலும் நமக்குள்ளே இதெல்லாம் நடக்குது. ஆனால் உன் வாயிலிருந்து லவ் யூ மட்டும் வர மாட்டேங்குதுடா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக். என்னடி மாஃபியா குயின்னு அழுகிற அசிங்கமா? யார் சொன்னா இந்த மாஃபியா குயின்? எனக்கு யார் சொல்லணும்? எல்லாருக்கும் தெரியுமே. நான் பேசிகிட்ருக்கேன், நீ உன் வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்கல? ஆமாம், பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்பயும் நீ பேசுகிறத எல்லா பேசுறதையும் கேட்டுருக்கணுமா? சொல்கிறீ? ஏண்டா அந்த 3 வார்த்தை மட்டும் சொல்லவே மாட்ற? சொல்லணுமா? சொல்லணுமா? நீ சொல்லாமல் நிறைய டைம் எனக்கு கன்வே ஆகிருக்கு. பட் சொல்லு, ஆசையாக இருக்கு, சொல்லுடா. கையட ஜங்கு, கையடுறி. என்னடி அப்படியே கெத்தாக இருப்ப, கால் மேலே கால் போட்டு தான் உட்காருவல முன்னாடியும். அப்படியே அழுகிறேன் என்கிட்ட. ஓ, இதான் ஒரிஜினலா? அதெல்லாம் நடிப்பா எல்லாம் முன்னாடியும்? அதே கேட்டுட்ருக்காத, சொல்லு. செம்மையாக இருக்கு, போதுமா? அது கேட்கல. ஐ லவ் யூ ஜங்கு. தேங்க்ஸ் டி. எப்படி இருக்க நான்? உனக்கு என்னடி செம்மையாக இருக்க? தெரியல ஜங்கு. ஜங்கு இருடா. இங்கே பாரு, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறோம். அழுதுட்ருக்காத.
அப்புறம் இன்னும் ரொம்ப அழுக போகிற. அப்புறம் எனக்கு வேறு பிடிக்காது அழுகலாம் கணத்தோட. ம் ம் ஓகேவா? மூவ் பண்ணிட்டா? என்னது? ம் என்னதா தெரியாதா? என்னது நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னா லவ் கேட்குறியா? மேரேஜா? இரு இது போடா. என்னடி? அதுக்கு தானே கூப்பிட்டு வந்தேன். இங்கே பாரு. அப்போ என்ன லவ் பண்ணலையா? யார் சொன்னா பண்ணலன்னெலாம்? அதெல்லாம் இருக்குது. ஆனால் எனக்காக நீ மாற்ற வேண்டியதெல்லாம் மாற்றலையே பேபி. நான் என்ன பேபி பண்ணுறது? நான் மாற்றிட்டேன். பொய் சொல்லாதடி, பொய் சொல்லாத. நீ எதையும் மாற்றலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் டி பேபிகள். எதுவும் மாற்றவும் மாட்டான்னு தெரியும். ஜங்குக் 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 என்னடி? பேபிகள் என்ன சொல்கிறது கேளுடா. என்ன கேட்கணும்? நெக்ஸ்ட் மிஷனில் கேட்குறேன். கம்மனரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் வயனும் அவன் டைம் ரொம்ப லவ்லியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்குமே அந்த லவ் இருக்குது, பட் சொல்லிக்க மாட்டான், அவ்வளோதான். ஏய் என்ன அவ்வளோ நேரம் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்க போகிற? நெக்ஸ்ட் மிஷன் டைம் ஆகிடுச்சு பேபி, கிளம்பு. இன்றைக்கி எதுவும் வேண்டாம், உன் கொடுக்க டைம். ஸோ ஹாப்பி. அப்படியா? பார்த்துடி, அப்புறம் ரொம்ப கோடிக்கணக்கான க்ரோஸ்லாம் வீணாக போயிட போகுது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால. ஜங்கு, நான் இப்போ சொல்லியிருக்கேன் உன் கூட டைம் பண்ணுறதுனால எனக்கு நிறைய லாஸ் ஆகுதுன்னு. ஆனால் தானே ஓடிட்டுருக்கடி. கரெக்டு தானே பேபி? ஆனால் தானே ஓடிட்டுருக்கு. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். சரி, நீங்கள் நெக்ஸ்ட் மிஷன் வேறு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். ரெஸ்ட் எடுத்துட்டு உனக்கு எதாவது செஞ்சு வச்சுட்டு போகிறேன், சாப்பிடு. இல்லைனா மெய்ட் ஆண்டி ஏதாவது செய்ய சொல்கிறேன், சரியா? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்களும் செய்ய சொல்ல வேண்டாம். நான் கிளம்புறேன். ஐ ஹேட் யூ. தேங்க்ஸ், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று நடந்ததில்ல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. சி போடா லூஸு பொறுக்கி. இதுக்கும் தேங்க்ஸ். சரி பாய். ஜங்குக், நான் பண்ணல. சரி நம்புகிறேன், போ. கொஞ்ச நேரத்தில் அவனும் அங்கே வந்து கிளம்பியிருப்பா. ஏன்னா நெக்ஸ்ட் மிஷனுக்கு வந்து டைம் ஆகிருக்கும், நெக்ஸ்ட்டு இன்னும் ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு. ஷோ லீ. எஸ் மேம், எஸ் மேம். லீ, என்ன போயிட்டுருக்கு இப்போ கரண்ட்டாக? மேம், அப்பா எதுவும் சொல்லலை. ஸோ நம்ம சைட்லேருந்து 2 மிஷன் பேலன்ஸ் இருக்குது. அது நீங்கள் இப்போதைக்கு பெண்டிங்கில் வைக்க சொன்னீங்க. ஆனால் அது மூவ் பண்ணுறதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு மேம். ஓகே சரி. இதில் வேறு கண்ட்ரி எதாவது இன்வால்வ் ஆகிருக்கா? எஸ் மேம், இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே லீ, என்னென்னு பாருங்கள். நான் வித்தின் 2 ஹவர்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே மேம், நீங்கள் ஓகே தானே? ஓகே தான் சார். ஏதாவது சேச்சா அப்போலாம் எதுவும் இல்லை, இஸ் நார்மல். ஓகே மேம். அப்புறம் இதில் ஜங்குக்கு இன்வால்வ் ஆகிருக்கானா? இல்லை மேம், ஜங்குக் சார் இதில் கிடையாது. சரி ஓகே. என்ன அங்கிள் கால் பண்ணுறாரு? ஹலோ அங்கிள், அவன் இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் இருக்குது, அதை நீங்கள் முடிச்சுட்டு ஓகே அங்கிள் அப்டேட் பண்ணுங்கள். நான் வித்தின் 24 hours. தட்ஸ் மை கால். தேங்க்யூ அங்கிள், வைங்க. அப்படி சொல்லிட்டு வைங்க கால் கட் பண்ணுறா. லீ. எஸ் மேம். அங்கிள் அப்டேட் பண்ணுவார். ஃபோன் முடிங்க. ஓகே மேம். போயிட்டு அந்த நம்பரோட டீகோட்ஸ் எல்லாமே வித்தின் 45 minutes. ஓகே மேம், 45 minutes ஒன்லி. ஓகே மேம். அப்படி சொல்லிட்டு லீ அங்கேருந்து போயிடுறான். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு மேம். ஓகே லீ, என்னாச்சு? பெரிய ஒர்க்கா? அங்கிள் பெரிய ஒர்க்காக இருந்தால் மட்டும்தான் சொல்வார். என்னாச்சு? மேம், இதில் ஜங்குக் சாரும் இன்வால்வ் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்வால்வ் ஆகிருக்கானா? அப்போது நம்ம இதை டச் பண்ண வேண்டாம். ஓகே மேம். ஆனால் அகெயின் சார் சைட்லேருந்து ஜியோன் சார் சைட்லேருந்து வந்துகிட்டே இருக்க மெசேஜஸ் அண்ட் நிறைய டீகோட்ஸ். ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். சேமாக ஜங்குக் சாரும் இதை ஹேண்டில் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இல்லை ஜங்குக் பண்ணுறான்னா வேண்டாம் மேம், பட்
நீங்கள் சார்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ம் ம் ஓகே மேம். என்னாச்சு அங்கிளுக்கு? ஹலோ அங்கிள், என்னம்மா என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சிச்சா? அங்கே தான் இருக்கியா? ம் இல்லை அங்கிள், சங்குக்கு இன்வால்வ் ஆயிருக்கான். ஸோ நான் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஜங்குக்கு ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஜங்குக்கு எல்லாம் முடிச்சிடுவான். இங்கே பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து பண்ணோம் தான். அங்கிள் என்ன விளையாடுறீங்களா? ஆல்ரெடி அவனுக்கு நான் இதில் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்போ தான் நான் எதோ சொல்லிகிட்டு இருக்கேன். பத்தாத குறைக்க அவன் மிஷனில் என்ன வேற போடுறீங்களா? அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். சரி வாயன், அங்கிளை நீ வந்து மீட் பண்ண வித்தின் 20 மினிட்ஸில். அங்கிள் ஓகே அங்கிள். ஸோ என்னாச்சுன்னு தெரியலையே. அப்படி சொல்லிட்டு வயனும் அங்கே வந்து கிளம்பியிருப்பா. சொன்ன டைமுக்கு ஷார்ப்பாக அங்கே இருப்பா. வாமா. சொன்ன டைமுக்கு ஷார்ப்பாக இருக்க. அங்கிள் அது பா என்னப்பா கூப்பிட்டு இவ இது சரி ப்ராஜெக்டோட ரிப்போர்ட் கொடுறா. ஜுமன் மச்சான் என்னடா? தீக்குள்ளலாம் பண்ணியாச்சடா. பா ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. 40%, இன்னும் 60% இருக்குது. ஓயன் உன் ரிப்போர்ட் கொடு. அங்கிள் என்கிட்ட ரிப்போர்ட்லாம் இல்லை. ஓகே லீ வேணாம். சாரி சார், ரிப்போர்ட் எதுவும் எடுக்கல. ஓ வயன் மேம் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே கேட்குற ஆள் தானே லீ? அப்படி தானே? ஒயன் ரிப்போர்ட் கொடு. அங்கிள் ரிப்போர்ட் கொடு வயன். லீ ஓகே ஆல்மோஸ்ட் லொக்கேஷன்லேருந்து சர்வர். வாவ், எப்படி 2 ஹவர்ஸில் தூக்கிடலாமா? மேம் என்ன சொல்கிறது? இல்லை தூக்க முடியாது சொல்லிவிடு. சாரி சார், அது கஷ்டம்தான். ஓ மேம் சொன்னால் ஈஸியாக இருக்குமோ? அப்போ நீ சொல்லுவேன் 2 ஹவர்ஸில் தூக்கிடலாமா? அங்கிள் இல்லை 40% கலெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ இன்னும். பா என்ன என்னை வச்சு வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்களா? ஓ அவள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டா, நான் ஏதோ கலெக்ட் பண்ணலனா? பா எனக்கு இது மட்டும் தான் வேலைன்னெலாம் கிடையாது. அவளுக்கு இது மட்டும்தான் வேலை, சரியா? வர மயிரே அவளுக்கு கிடையாது. நான் அப்படியா? ஏகப்பட்ட வேலை இருக்குது. அது நடுவில் இதை வேற பார்த்துட்ருக்கணும். அவளுக்கு எதுவும் கிடையாதுப்பா, அதனால எல்லாம் கொஞ்சம் தேடுவா. ஹே என்னடி சீனை போட்டுட்றியா? ஓ 2 ஹவரில் போய் பிடிச்சி தூக்க அவனை. எதுக்கு என்னை இன்வால்வ் பண்ணுறீங்க இதில்? கருமம், அதுக்கு தான் நான் எதுக்குமே இன்வால்வ் ஆகுறது கிடையாது. சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டு. டேய் மச்சான் போடா, நம்ம ப்ராஜெக்ட் பாரு போ. மச்சான் இருடா, அப்பா வேற கோவப்படுறாரு, நீயும் கோவப்பட்டுக்கிட்டு இருடா. அவரெல்லாம் கோவப்பட மாட்டார். அவருக்கு தான் வயன் இருக்கால, வயன் முடிச்சு கொடுத்துருவா. அவரெல்லாம் கோவப்பட மாட்டார். வா நம்ம போகலாம். ஜங்கு இரு. பா என்னப்பா என்ன கதை? 2 ஹவர்ஸில் போய் முடிச்சுட்டு வந்துடு. என்ன அவள் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டா? ஹை வரமோ இல்லைப்பா, அவகிட்டே கொடுத்துருங்க, அவளே பார்த்துக்கிட்டோம். இல்லை அங்கிள், இல்லை நான் பண்ணுறதா இல்லை. நீங்கள் லீ அங்கிள் கிட்டே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு தான் அங்கிள் அவர் தேடினார். இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. அடிக்காதடி, சம்மந்தம் இருக்காது உனக்கு. எல்லாமே இவள் பண்ணுவாளாம், ஆனால் இவளுக்கும் அதுக்கும் மட்டும் சம்மந்தம் இல்லையா? என்ன கதையோ ஏதோ கதையோ இல்லை. இல்லை 2 ஹவர்ஸில் அங்கே போயிட முடியுமா? இல்லை இல்லை சார். ஏன் போக முடியாதுல்லம்மா? ஆமாம் அங்கிள். ஓகே ஜங்குக் 2 ஹவர்ஸில் பா, என்னாலே முடியாது. ஓகே இப்போ 2 பேருக்கும் ஈகோ கிளாஷ். 2 பேரும் போக மாட்டீங்க அப்படி தானே? சரி அவன் என்ன போட்டு தரலான்னு இருக்கான். 2 ஹவர்ஸு நான் சொன்னேன். 3 ஹவர்ஸில் அவன் பிளானில் நான் போட்டு தள்ளுற மாதிரி இருக்குது. அப்படி தானே வயன்? அங்கிள் சொல்லுவாயன், 3 ஹவர்ஸில் அவன் என்ன போட்டு தள்ள தானே போகிறான். ஆமாம் அங்கிள். இப்போ 2 ஹவர்ஸில் போக மாட்டேன்ற அது எப்படி அங்கிள்? அதில் நான் அனுப்பிச்சிட்டேன். இந்த நேரத்துக்கு கால் வந்திருக்கணுமே. லீ கால் வந்துச்சா? எஸ் மேம். முடிச்சிட்டிங்களாடா? பர்ஃபெக்ட் அங்கிள். ஆல் காலி. தட்ஸ் மை கேர்ள். உன் ஸ்பிரிட்லாம் யாருக்கு வரும் ஏன்? அப்படி தானே?
அங்கிள், இந்த ஒர்க்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ தான் சரி ஓகே. நீ போய் ரெஸ்ட் எடு. அங்கிள் உயிரே காப்பாற்றிருக்க. இன்னைக்கு டின்னர் இங்கே இருந்துட்டு தங்கிட்டு நாளைக்கு போ. ஜவுனியப்பா எனக்கு வேலை இருக்கு. இருடா சொன்னா கேளு. இவன் மட்டும் லீனு கத்துறா அப்படியே வந்துட்டே எல்லாம். ஷோ என் கூடயும் இருக்கானுங்களே, சரியானவங்களா இருக்கானுங்க. ஓகே, நம்ம பெருசாக இதில் இன்வால்வ் ஆக மாட்டோம். நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்குறோம் நிறைய விஷயம். இவன் இண்டிவிஜுவலாக எதுவுமே பார்த்ததில்ல. இவ்வளவும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டே மச்சான், ஆல்ரெடி அந்த சரக்குலாம் இருக்கணும்னு சொன்னோம்ல, அதெல்லாம் எடுத்து போட்டாச்சு சைட்லேருந்து. ஓகே கிளம்பலாம். ஜங்குக்கு அப்பா வந்துடுறேன்டி 2 hours. பார்த்து சேவ். போய் மூடு. லீ. எஸ் மேம். இவங்க ஏதோ தப்பாக இருக்குது. ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் பேர் அமுச்சு விடுங்க, பார்த்துக்கலாம். மேம் ஆனால் அனுப்புங்க, நானுமே கூட வரேன். பைக் எடுங்க, கார் வேணாம். மேம் நீங்களும் எனக்கு பைக் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே மேம். அப்படி சொல்லிட்டு லீ அங்கேருந்து போயிடுறான். ஸோ இப்போ வயன் பைக்கில் கொஞ்சிட்டு ஜங்குக்கு தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கா. டேய், அப்படி தெரிகிற மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்கடா, போங்கடா சைடில். ஓகே மேம் ஓகே மேம். அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு ஃபைனலாக போயிடுறாங்க. ஸோ ஜங்குக் தான் அங்கே இருந்து ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ செம்ம ஃபைட் போயிட்டுருக்கு. அப்படியே ஒயின் நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. லே, எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல? டைரக்ஷன் பார்த்துட்டே இருங்க. ஏதாவது இல்லை மேம், பார்த்துட்டு தான் இருக்கும். ஓகே, என்ன அதுக்கு தான் அவ்வளோ கம்மியாக நம்ம ஃபோர்ஸாக இருக்குங்க, குயிக். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஒயனோட ஃபோர்ஸ்லாம் அங்கே வந்துடுது. ஸோ ஜங்குக் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். அகைன் இங்கே வந்துட்டாளா? இன்னைக்கு எவ்வளோ பார்த்தா தான் காண்டாரு. ஸோ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் செம்மையாக ஃபைட் பண்ணிட்டுருக்கான், கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம. ஸோ ஃபைனலாக அவன் கன் எடுத்து இந்த சைடு இப்படி பண்ணுறான். கரெக்டாக ஒயின் இப்படி தள்ளிட்டு வந்து ஜங்குக், ஹே ஹே லீ லீ குயிக், எல்லாத்தையும் முடிங்க. ஃபாஸ்ட் மேம், ஃபாஸ்ட் அங்கே போங்க. ஓகே மேம் ஓகே மேம், ஒன்றும் இல்லை ஜங்குக்கு இருக்கான், பார்த்துப்போம், சீக்கிரம் முடிங்க. ஸோ அவங்களும் போயிட்டு கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிருப்பாங்க வித்தின் ஃபியூ செகண்ட்லேயே. ஸோ கரெக்டாக வராங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஹே ஹே பாரு, ஓ ஒருடி இங்கே வர சொன்னா? யார் இங்கே வர சொன்னா? லீ சீக்கிரம் ஆம்புலன்ஸ். ஓகே சார், பண்ணிவிட்டு சார், வந்துட்டு இருக்காங்க. காரை நானும் எடுத்து வரல, இவ்வளோவும் கார் இல்லை, என்ன பண்ணுறது? ஸோ கொஞ்ச நேரத்துலேயே கார் வந்திருக்கும். ஸோ ஜங்குக் தான் ட்ரைவ் பண்ணுவோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஜங்குக் எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக? ஜங்குக் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம்ல, பயமாக இருக்குடா. யார் உனக்கு பயமாக இருக்காடி? உனக்கு பயமாக இருக்கா? ஒயன் ஒயன் கண்ணத்தோட ஏதாச்சும் பேசுடி, ஏதாச்சும். ஓ ஜங்குக்கும் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணியிருப்பான். ஸோ டாக்டரும் ஜங்குக் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ப்ரேயர் பண்ணிக்கோங்க. டாக்டர் இல்லை, அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, இவ்வளோ சீக்கிரம்னா இல்லை. ஜங்குக் ரொம்ப பலமாகவே அடிபட்டிருக்கு. கன் கரெக்டாக நெக் சைடாண்ட இருக்குது. ஸோ சாரி, கொஞ்சம் கஷ்டம்தான், ட்ரை பண்ணுறோம். ஓகே ஓகே டாக்டர். ஸோ அவங்க எல்லாரும் இருக்காங்க. ஸோ ஜங்குக் கிட்டத்தட்ட ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணணுன்னு கூட தெரியல. நான் அப்போவே இதுக்கு தான் சொன்னேன், அப்படி அந்த கர்மத்துக்கெலாம் வரக்கூடாதுன்னு. பேச்சு ஒரு டைம் கூட கேட்டதில்ல. இப்போ என்னம்மா இருக்கடி என்ன லவ் பண்ண, என்னம்மா இருக்கு என்ன லவ் பண்ணன்னு தெரியல. கொஞ்சம் கூட ஃபர்ஸ்ட் டைம் சொன்னியடி என்கிட்ட இதில் போக மாட்டேன்னு, திருப்பி திருப்பி எங்கேயே வந்து நிற்கிறேன். ஜங்குக் பா, உன்னால தான்ப்பா அவன் இங்கே வந்தா, உன்னால தான்ப்பா எல்லாமே. அவன் அமைதியாக இருந்தாலும் அப்படி இல்லைடா, அவன் ரொம்ப மூடுப்பா,
உன் சுயநலத்துக்காக அவளை யூஸ் பண்ணிட்டல. அவன் அப்பா என்ன பண்ணுறான்? எல்லாமே இல்லை, எல்லாமே. இதெல்லாம் எதுவுமே தெரியாதுப்பா. அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், ஜங்கு ஜங்கு அப்படியே மாறிடுச்சுப்பா. ஏதோ ஒன்று சேவ் பண்ணுற மாதிரியே பார்த்தாலும் தெரிஞ்சிட்ருக்கா. உங்கள் அப்பா எங்கப்பா? இன்னும் வரலையா அந்த ஆள்? அவனை தான் கேட்கணும் நான். இன்னும் வரல. சங்கோக், அமைதியாயிரு, ஒன்றும் ஆகாது. நீ இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? தைரியமா இரு, தைரியமாவா? பாவம் தான் பையன் உசுரு. இப்படி ஏதாவது ஒன்று ஆச்சு யாரையும் சும்மா விட மாட்டேன் நான், யாரையும். அப்படி இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுப்பா. அவளை எப்படிப்பா மாற்றினீங்க? என் பேர் யூஸ் பண்ணி மாற்றினீங்களாப்பா? ஜங்கு மாஃபியாவில் இருக்கான், நீயும் கரெக்டான பார்ட்னராக இருக்கணும் அப்படி தானேப்பா சொன்னீங்க? அவள் அப்பனோ தான் ஏன் அப்பனோ அப்படி சொல்லி தானே இந்த அளவுக்கு கொண்டு வரது நிறுத்தி வச்சிருக்கீங்க அவளை. பா, அவளுக்கெல்லாம் இதெல்லாம் என்னன்னு கூட வராதுப்பா. ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தாப்பா இப்போ வரைக்கும். தெரில. டாக்டர் டாக்டர் என்னாச்சு? அவளை பார்க்க முடியுமா? சரி, ஓகே, இருங்க, போயிட்டு தான் இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு டாக்டர் அங்கே வந்து கிளம்பிட்டுப்பாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே அழுதுகிட்டே தான் சேரில் சாஞ்சிட்ருப்பான்.